மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ். அதாவது ஒருத்தர் தலைமறைவாக இருப்பாருங்க. தலைமறைவாக இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்ப்பார். அவர் வீடியோவும் பேசுவார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது சந்தன கடத்தல் வீரப்பன் தான். இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆள் அவரை இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. அந்த கைது நடவடிக்கைகள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நடவடிக்கைகளாக அமைஞ்சிருக்கு. அவர் பேர் சவுக்கு சங்கர். அவர் மார்ச் 31 அவருக்கு கொடுத்த கெடு இடைக்கால ஜாமீன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இவர் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். ஏடிஎம்கே ஐடிவிங்க மூலமாக அது சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருந்தது. கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் அதிமுக தலைவர், ஐடிவிங்க தலைவர். அவர் தான் யூடியூபரு, டிவியில் பேசுகிறவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் இதெல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி விசாரித்தாங்க போலீஸு. உடனே என்னை விசாரிக்கிறாங்க போலீஸுன்னு ஒன்று கத்திக்கிட்டு இருந்தார். இவர் என்னன்னா, சவுக்கு சங்கர், நான் குஜராத்தில் இருக்கேன், அமித்ஷா பாதுகாப்பில் இருக்கேன், என்னை ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சால் பிடிச்சி பாருங்கள் என்ன அப்படின்னு போலீஸுக்கு ஓப்பன் சேலஞ்ச். அதோட கமிஷனர் மாற்றப்படுறாரு. இன்னும் சில மணி நேரத்தில் கமிஷனர் மாற்றப்படுறாரு. அவர் அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுறாரு, வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்படுறாரு. அஸ்ஸாமில் இப்போ தேர்தலே நடந்து முடிஞ்சு போச்சு. அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுறாரு, வெஸ்ட் பெங்காலுக்கு மாற்றப்படுறாரு அப்படின்னு அவர்ஸ் கணக்கில் கமிஷனர் அருணை மாற்ற போகிறாங்கன்னு நியூஸ் வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் இவர். இது பாட்டுன்னு போய்கிட்டே இருக்கு. இவரை பிடிக்கவே முடியல. அப்படி பார்த்து இவரை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருடைய செல்ஃபோன் டவர் லொக்கேஷனை அடிக்கடி மாற்றுவார், செல்ஃபோன் ஆஃப் பண்ணுவார், வேற யாரோ ஒரு இந்திக்காரன் செல்ஃபோனை வாங்கி பேசுவார். இப்படி பயங்கரமான தலைமறைவு வேலையெல்லாம் காமிச்சு இவரோட மூமெண்ட்டை ட்ரேஸ் பண்ணுற போலீஸ் என்ன பண்ணுது, இவருடைய மூமெண்ட் டெல்லியில் இருக்குது. டெல்லிக்கு போயிட்டு அவரை சேஸ் பண்ணி கிட்ட போகும்போது அவர் அங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறாரு. உத்தரப்பிரதேசத்துக்கு சேஸ் பண்ணி போகும்போது அங்கேருந்து அவர் குஜராத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. உடனே குஜராத்து, அது அமித்ஷா என்னமோ இவரை கேட்டு தான் செய்கிற மாதிரி ஒரு பில்டப்பு, பொய், பித்தலாட்டம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அங்கேருந்து இவருடைய லொக்கேஷனை சேஸ் பண்ணி பார்க்கும்போது இவர் ஆந்திர பிரதேசம் சித்தூரில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கார். இவர் லாட்ஜில் ஆந்திர பிரதேச அரசியல்வாதி ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் போயிருக்காரு. அது தெரியல, அது அண்ணாமலையா அமர் பிரசாத் ரெட்டியா யாருன்னு தெரியல. அந்த ரெக்கமெண்டேஷனில் பிஜேபி ஆங்கிள்லேருந்து தான் போயிருக்காருன்னு ஒரு தகவல். அங்கே போயிட்டு அந்த லாட்ஜை போய் பார்க்கும்போது, லாட்ஜில் இவரை லொக்கேட் பண்ணிவிட்டு போலீஸ் போக்கும்போது அந்த லாட்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் இங்கே அப்படி யாரும் இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறான். லாட்ஜில் போய் சோதனைலாம் பண்ண முடியாது, அது ஒரு வெளி மாநிலம் அப்படின்றதுனால போலீஸ் வெயிட் பண்ணுது. பார்த்தா ஒரு 15 நிமிஷத்தில் அண்ணன் மாலதியோட, சவுக்கு சங்கர் அண்ணன் மாலதியோட, வேன் டிரைவரோட கிடைச்ச துணி மணியெல்லாம் அவசரமாக காலி பண்ணிட்டு போகிறாங்க. போலீஸ் இதை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இவங்களை பிடிக்க போகிறதுக்குள்ளே இவங்க 25 கிலோமீட்டர் ஓடிடுற, 25 கிலோமீட்டர் காரில் பறக்கிறாங்க. ரைட்டுங்களா? அது ஒரு விலை உயர்ந்த கார், அண்ணன் வச்சுருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த கார் பறக்கிறார் 25 கிலோமீட்டரில். 25 கிலோமீட்டருக்கு பறக்கிறார் அண்ணன். போலீஸ் என்ன பண்ணுது, சேஸ் பண்ணி பிடிச்சிட்டு அந்த லாட்ஜில் சொன்னான் பாருங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு, இவனுங்களை பிடிச்சிக்கிட்டு நேரடியாக அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்தவொடனே அவன் அலறான். ஆமாங்க, இந்த அரசியல்வாதி ரெக்கமெண்டேஷனில் வந்தார், அவரு தான் சொல்ல வேணான்னு சொன்னார் அப்படின்னு. அவனையும் செக்யூர் பண்ணிவிட்டு மொத்தம் 4 பேர் செக்யூர் பண்ணிவிட்டு வராங்க. தமிழ்நாட்டை நோக்கி வரும்பொழுது டீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தி 4 பேரும் டீ சாப்பிட்றாங்க.
டீ சாப்பிடும்போது டக்குன்னு சவுக்கு ஓடுறான். ஓடி சவுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து ஓடி, டிரைவர் எல்லாரும் சேர்ந்து ஓடி, அங்கேருந்து போலீஸ் மேல கல்லெறிகிறாங்க. மோசமா கல்லெறிகிறாங்க. கல்லை வச்சு இவங்க வந்து தாக்குறாங்க. தாக்குன உடனே இவங்க விமன் போலீஸ் டீம்லாம் போயிருக்கு. எப்படியும் அந்த தாக்குதலை சமாளித்து வந்து இவங்களை செக்யூர் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இப்போது புழல் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாதவரத்தில் நீதிபதி வீட்டில் வந்து ஆஜர் பண்ணி இவங்களை வந்து சிறையில் அடைக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ கேசஸ் வந்து இருந்திருக்கு. சவுக்கு மேலே பல கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் மாலதி அதில் மாட்டினதே கிடையாது. இது முதல் முறையாக மாலதி வந்து ரெட் ஹேண்டடாக மாட்டுறாங்க. அதுவும் போலீஸ் மேலே நடந்த தாக்குதலுக்காக இப்போ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க கொண்டு போகிறாங்க. சிறைக்கு கொண்டு போகிறாங்க. மாலதியையும் சவுக்கையும் அந்த டிரைவரையும் அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் அவனையும் 4 பேரையும் வந்து சிறைக்கு அனுப்புகிறாங்க. இதுதான் சவுக்கு பிடிப்பட்ட கதை. நான் யானையாக்கும் பூனையாக்கும் அமித்ஷா என் பேக்கெட்டில் நான் நினச்சா என்ன வேணா பண்ணுவேன், அதை கிழிப்பேன் இதை கிழிப்பேன், அதை வளைப்பேன் இதை வளைப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கே சேலஞ்ச் பண்ணி நீதிபதி வேல்முருகன் வந்து போலீஸ் நினச்சா என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு பவர் கொடுத்துட்டார். இவர் மேலே வழக்கு போட்ட கமிஷனரை அருணை இன்றைக்கி மாற்றிடுவோம், நாளைக்கு மாற்றிடுவோம், அது பண்ணிவிடுவோம் இது பண்ணிவிடுவோம்னு சொன்னாங்க. இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாராகி, அவரை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரும் இதே மாதிரி இடைக்கால ஜாமீன் வாங்கிட்டு வந்தார். அந்த ஜாமீன் அவர் கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரை செக்யூர் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க. இப்போது அண்ணன் சவுக்கு உள்ளே போகிறாரு. ஏற்கனவே ஒரு 10-15 கேஸ் இருக்குது அவர் மேலே. ஆல்ரெடி 10-15 கேஸ் இருக்குது. இப்போது வந்து உள்ளே போகிறாரு. வேலுமணியோட ஐடி விங்கில் தான் அந்த கல்யாண சுந்தரம் இருக்கார். அவர் தான் வந்து தமிழகத்தோடைய ஆப்ரேட்டர். அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவுடைய ஆப்ரேஷனுக்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் வந்து அந்த கல்யாண சுந்தரம் தான். யார் வந்து டிவியில் பேசணும் அப்படின்றதுக்கும் சரி, டிவியில் பேசுகிறவங்களுக்கு மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் காசு வந்து ஏடிஎம்கே ஐடி விங்லேருந்து கொடுக்கறதுக்கும் சரி இவர் தான். அங்கேருந்து இவர் வீடியோ பண்ணி ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு அனுப்பி காமன் பிளாட்ஃபார்ம்லேருந்து எல்லோரும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூடியூபர்ஸ் எல்லோரும் சவுக்கு வீடியோவை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அருள்மொழிவர்மன் ஒரு பையனை கூப்பிட்டு விசாரித்தாங்க. இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டு கார்த்திக் கோபிநாத், அருள்மொழிவர்மன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க. கல்யாண சுந்தரத்தை மெயினாக விசாரித்தாங்க. அவர் தான் வந்து அதை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. காசோடு கொடுப்பார் அவர். சவுக்கு வீடியோ போட்டால் அவ்வளோ காசு அப்படின்னு. நம்ம நண்பர்கள் பல பேர்கிட்ட வந்து சவுக்கு வீடியோ போடுங்க காசு தரேன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேலேருந்து ரேட் பேசியிருக்காங்க. அவங்க வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செய்யுங்க, அதை பற்றி கருத்து சுதந்திரம் அதில் தலையிடுறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. செய்யுங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது, முறை இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் செய்யணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். அதுதான் கருத்து சுதந்திரம். நீதிமன்றத்தை தாண்டி, நீதிபதிகளை தாண்டி, சட்டத்தை மீறி நான் வந்து தலைமறைவாக இருப்பேன், யூபியில் இருப்பேன், டெல்லியில் இருப்பேன், குஜராத்தில் இருப்பேன், ஆந்திராவில் இருப்பேன், இப்படி தலைமறைவாக இருந்துக்கின்னு இந்த வேலையை பண்ணுறது, சட்டத்தை மீறிவேன் நான் அப்படின்றது எப்படி? அதுக்கு நடுவில் அவங்க அம்மாவை விட்டு பெட்டிஷன், எங்கள் பையன் வந்து எங்கே இருக்கான்னு தெரியல, அவரை வந்து உயிரோடு கொண்டு வரணும்னு பெட்டிஷன். இதெல்லாம் இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஹைகோர்ட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு வேல்முருகன் வந்து 30ஆம் தேதியே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் அவரை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணிட்டு வராங்க. இவர் இப்போ பில்டப் கொடுப்பார். நான் வீராதி வீரன், சூராதி சூரன், அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், அதை செய்வேன் இதை செய்வேன், நான் வந்து சஸ்பெண்டட் கிளர்க்கு, எனக்கு பின்னாடி ஒரு அரசு எந்திரமே ஓடி வருது. அரசு எந்திரம் இல்லைப்பா, இப்போ தேர்தல் நடக்குது, அரசே காபந்து அரசு தான், ஸ்டாலினே காபந்து முதலமைச்சர் தான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு நீதிமன்றம். நீதிமன்றத்தை வந்து இவர் முழுக்க சேலஞ்ச் பண்ணுவார். இவர் ஆரம்பத்தில் சிடி செல்வத்தை சேலஞ்ச் பண்ணார். அதை வச்சு ஒரு திமுக வழக்கறிஞர் மூலமாக அதை காம்ப்ரமைஸும் பண்ணார். இந்த மாதிரி நிறைய வேலைகள் அவர் செய்வார். அதாவது நீங்கள் செய்யலாம், வேலை செய்யலாம், கருத்து சுதந்திரத்துக்காக போராடலாம். கௌரி லங்கேஷ் போராடினாங்க, அந்த அம்மாவை சுட்டு வீழ்த்தினாங்க. அந்த போராட்டங்கள்லாம் வீரம் மிக்கது.
அதெல்லாம் வந்து உயிர் தியாகம் பண்ணுற போராட்டங்கள். உயிரே கொடுத்தாங்க கௌரி லங்கேஷ். எத்தனையோ பேர் கருத்து சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு நிருபர் ஒருத்தர் சிறையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிலவரங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பல ஆண்டுகள் சிறையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ரைட்டா? அதெல்லாம் கருத்து சுதந்திரத்துக்காக போராடுறது. இது டுபாக்கூரு. கம்ப்ளீட் டுபாக்கூரு. டுபாக்கூர் தனத்தை பண்ணிக்கின்னு நீ வந்து சட்டத்தை ஏமாத்தி பண்றது வந்து எந்த வகையில நியாயம்னு தெரியல. இவங்க இந்த சைடுல இவரு டுபாக்கூர்னா இன்னைக்கு முருகானந்தம் தலைமைச் செயலாளரை மாத்திட்டு நம்ம தான் ஒரே ஒரு சேனல் சொன்னோம். முருகானந்தம் தலைமைச் செயலாளர் மாற்றப்படுகிறார் அப்படின்றது சொன்ன ஒரே சேனல் வந்து நம்ம தான். அதே போல் டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து மாற்றப்படுகிறார் அப்படின்னு சொன்ன சேனலும் நம்ம தான். வேறு யாருமே இந்த தகவலை வந்து சொல்லவே இல்லை. இன்றைக்கி முருகானந்தம் தலைமைச் செயலாளரை மாற்றி விட்டு எடப்பாடி வந்து சிஎம்மாக இருக்கும்போது அவருடைய செக்ரட்டரி நம்பர் 1 சிஎம் செக்ரட்டரி நம்பர் 1 இருந்த சாய்குமாரை வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து சாய்குமார் நம்பர் 1 செக்ரட்டரி, நம்பர் 2 விஜயகுமார், நம்பர் 3 இப்போ ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார். ரைட்டுங்களா? இவரை வந்து சாய்குமாரை வந்து மாற்றிருக்காங்க. சாய்குமாரை போடணும்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணது யாருன்னா அமித்ஷா கிட்ட அண்ணன் எடப்பாடி. இப்போ யார் சிஎம் சார்? விஜய் மாதிரி ஆட்கள் கிட்ட தான் கேட்கணும். இப்போ யார் சார் சிஎம்மு? எடப்பாடி தான் சிஎம்மு. அவர் சொல்கிற ஆளை இன்னைக்கு தலைமைச் செயலாளராக போட்டிருக்காங்க. ஏற்கனவே டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கார். இப்போ தலைமைச் செயலாளர் வந்து முருகானந்தத்தை மாற்றி சாய்குமாரை போட்டிருக்காங்க. முருகானந்தம் எப்படிப்பட்ட தலைமைச் செயலாளர்னா மிக மிக நேர்மையானவர். அவர் வந்தாருன்னா கண்டினியூஸாக மீட்டிங்கில் போவார். காலைல 11 மணிக்கு மீட்டிங்கு, 4 மணிக்கு மீட்டிங்கு, இடையில் வந்து 2:15 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பப்ளிக்கை பார்ப்பார். பப்ளிக்கை பார்க்குற தலைமைச் செயலாளர்களே இல்லை. இறையன்புலாம் இருந்திருக்காரு. இறையன்புலாம் நான் பார்க்கறதுக்கு நானே பல முறை முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போது இவங்க வந்து தலைமைச் செயலாளரை ஏன் மாற்றுறாங்கன்னா ஆட்சி கலெக்டர்ஸை வந்து நேரடியாக கண்ட்ரோல் பண்ணுறவர் வந்து தலைமைச் செயலாளர் தான். அப்போது இவங்க ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து எதையோ ஒன்று செய்கிறதுக்காக மிக பெரிய அளவில் பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட பேச்சை எல்லாத்தையும் வந்து 8 எஸ்பிக்களை மாற்றிருக்காங்க. 2 கலெக்டர்ஸ் ஆல்ரெடி மாற்றிருக்காங்க. இப்போது இவங்க ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானிங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்க சொல்கிறத கேட்கணுன்றதுனால எடப்பாடியுடைய செயலாளராக இருந்தவரை தலைமைச் செயலாளராக போடுறாங்க. அப்போ யாரோட ஆட்சி இங்கே நடக்குது? ஸ்டாலின் ஆட்சி இல்லை. ஸ்டாலின் காபந்து முதல்வர் கிடையாது. இங்கே நடக்கிறது முழுக்க எடப்பாடியுடைய ஆட்சி. முழுக்க பப்ளிக்கை சந்தித்து பப்ளிக்குக்காக முழுசாக பேசி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்த முருகானந்தத்தை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து ஆயுதப்படை டிஜிபியாக இருந்தார். லஞ்சம் ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருந்தார். அவருக்கு பதில் சந்தீப் மிட்டல் அப்படின்னு ஒரு அதிகாரியை வந்து இப்போது ஆயுதப்படை டிஜிபியாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாகவும் இருந்தாங்க. இதே மாதிரி மாற்றங்களை வந்து இவங்க வெஸ்ட் பெங்காலில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் இங்கே தான். இப்போ தீதி கூட சொல்லிச்சுல எங்கள் அதிகாரிகள்லாம் மாற்றி தமிழ்நாட்டில் போடுறாங்கன்னு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இப்போது பெரிய அளவுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்தபடி இப்போ மாற்றுறாங்க. சந்தீப் மிட்டல் யார்னா இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். இவருடைய ஃபுல்லாகவே இவரோட ட்வீட்டு இவருடைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக தான் இவர் வந்து போட்டிருப்பார். 95 பேட்ச் இவரும் டெல்லிக்காரரு. டேவிட்சன் தேவாசீர்வாதமும் 95 பேட்ச் ஐபிஎஸ். ரைட்டுங்களா? இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கிறதுனால இவரை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய அளவுக்கு கிரைசிஸ் இருந்ததுனால திமுக ஆட்சி வந்தோடனே கடலோர காவல் படையில் போட்டாங்க. கடலோர காவல் படையில் இருந்த இவரை வந்து ஸ்டேட் சைபர் கிரைம் ஏடிஜிபியாக போட்டது வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம். ஏன்னா டேவிட்சனுடைய பாஸ்போர்ட் கேஸ்லலாம் இவர் வந்து பெரிய அளவுக்கு சந்தீப் மிட்டல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட பிஜேபி தொடர்புகள் மூலமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போது சந்தீப் மிட்டலை வந்து தூக்கி
லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாகவும் ஆயுதப்படை டிஜிபியாகவும் இருந்தார். இவர் வந்து ஆயுதப்படை டிஜிபியா இருந்துட்டு டேவிட்சன் தேவாசீர்வாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையும் இவர் வந்து எடுத்துக்கிறார். இவர் வந்து 2 பதவியை இவர் எடுத்துக்கிற அளவுக்கு இவர் செல்வாக்கா இருந்தார். உதயச்சந்திரன், டேவிட்சன் தேவாசீர்வாதம், இது ஒரு டீம், இது ஒரு பெரிய டீம். திமுக ஆட்சி வந்து சட்டம் ஒழுங்குல எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதுக்கு இந்த காவல்துறையுடைய பாஸாவே இருந்தவர் அண்ணன் டேவிட்சன் தேவாசீர்வாதம். இப்போ இவர் 2 பதவி எடுத்ததுனால சந்தீப் மிட்டல் வந்து 2 பதவிக்கும் ஏற்ற ஆளா இவரை போடுறார். அப்போ 2 பதவியும் போகுது. அப்போ ஆயுதப்படைன்றது வந்து தேர்தலில் முழுக்க ஈடுபடக்கூடிய படை, அந்த படையோட சேர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையும் அவங்க கையில் போகுது. லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து இப்போ KN நேரு மேல அமலாக்கத்துறை வந்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்றாங்க. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணாம இருக்கிறது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை தான். இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சந்தீப் மிட்டல் வந்த உடனே KN நேரு மேல எஃப்ஐஆர். அது மட்டும் இல்லை, லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து அதிமுக அமைச்சர்களா இருந்தவங்க பத்தின ஊழல் ஃபைல் வந்து ஏகப்பட்ட ஃபைல் அங்கே இருக்கு. எல்லா ஃபைலும் இப்போ ஏடிஎம்கே ஆட்களுக்கு கையில் போயிடும். அதுக்காக தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸரை வந்து ஏடிஎம்கேவுடைய ஊழல் ஃபைல்கள் எல்லாம் போயிடும். யாரை வேணா கைது பண்ணலாம். இந்த ஒரு மாதம், அடுத்த ஒரு மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய அட்டகாசம் வந்து அதிகாரிகளை வச்சு எடப்பாடி வந்து விளையாட போகிறாரு. அதுக்கான பர்மிஷனில் தான் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், இன்னைக்கும் விஜயுடைய அந்த ரோட் ஷோலையும் விஜய் வந்தப்பமும் சரி, நிறைய பசங்க அடிபட்டு நிறைய பேர் காயம். அதில் வந்து அந்த விஜய் வந்து மாற்றுறதே இல்லை. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அவர் பேச்சில் வந்து, இன்னைக்கு முதல் முறையாக பாஜக மற்றும் பலர், அதிமுகன்னு சொல்ல மற்றும் பலர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தடுக்க முயற்சி பண்ணாங்க, ஜனநாயகனை தடுத்தாங்க, என்னை வந்து கரூர் சம்பவத்துக்கு பலியாக்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக என்னுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ப்ராப்பகேட் பண்ணி, பர்சனல் விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து பயங்கர தொல்லை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் மீறி நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் எந்த இடத்துலையும் பிஜேபி அரசு வந்து சமீபத்தில் FCRA சட்டம் வந்து கொண்டு வந்துச்சு, அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக இருக்குதுன்னு அதை பற்றி சொல்ல. மும்மொழி திட்டத்தை வந்து CBSE ஸ்கூலில் கொண்டு வராங்கன்னா அதை பற்றி சொல்லலை, எதை பற்றியும் சொல்லலை. பிஜேபி கூட்டணியும் இந்த கூட்டணியும் திமுக கூட்டணியும் என்னை வந்து அழிக்க பார்த்தாங்க, அதை மீறி நான் நிற்கிறேன், எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இப்போ உன்னை அழிக்க பார்த்தாங்கன்னா அரசியலில் அழிக்க தானேப்பா பார்ப்பாங்க, அரசியலில் உன்னை வாழ வைக்க பார்ப்பாங்க. பர்சனல் விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததுன்னா, பர்சனல் விஷயங்கள்லாம் அந்தளவுக்கு மோசமாக இருந்தீங்க, என்றைக்கோ இருந்த பர்சனல் விஷயம்லாம் இப்போ கரெக்டாக அந்த டைமிங் கொண்டு வராங்க. கரூர் சம்பவத்தில் நீ இல்லையா, ஜனநாயகனில் நீ பண்ணது வந்து சரியா, எப்படி நீங்கள் வந்து முழுக்க இதுக்கெல்லாம் வந்து அரசியலில் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து அழிக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நீ வந்து பேசுறது வந்து எந்த இடத்துல சரியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.